ஒரு நிமிட கதை. ஊருக்கு வெளியே வயல்வெளிக்கு நடுவில் வசித்தான் அந்த விவசாயி. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, நெல் விளையும் வயல்கள் என எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள இந்த தோட்ட வீடு வசதியாக இருந்தது. அங்கேயே ஆடு மாடுகளையும் வளர்த்தான். வீட்டுக்கு பின்னாலேயே மாட்டு தொழுவம். ஆடுகளை சற்று தள்ளி பட்டி போட்டு அடைத்திருந்தான். அவனது தினசரி வாழ்க்கை ரொம்பவே சிம்பிளானது. காலையில் வயல் வேலைகளை முடித்துவிட்டு ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு கிளம்பி விடுவான். மாலையில் வந்து தோப்பு பராமரிப்பு. மாடுகளும் மரங்களும் அவனுக்கு நல்ல பரிச்சயம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்துதான் கூப்பிடுவான். ஒரு நாள் இரவு பட்டியில் ஆடுகள் கத்தும் சத்தத்தை அவன் கேட்டான். வெளியில் வந்து பார்த்தான். மின்வெட்டால் நேர்ந்த இருட்டில் எதுவும் தெரியவில்லை. பட்டியை ஒரு சுற்று பார்த்துவிட்டு தூங்க போய்விட்டான். மறுநாள் காலையில் நோட்டமிட்ட போது ஒரு கொழுத்த ஆடு காணாமல் போயிருப்பது தெரிந்தது. பட்டியிலிருந்து எங்காவது வெளியில் ஓடி இருக்குமோ என்று பார்த்தான். எங்கும் காணவில்லை. யாரோ திருடியிருப்பார்கள் என்று புரிந்தது. யாரை சந்தேகப்படுவது? புகார் செய்தால் மட்டும் திரும்ப கிடைக்கவா போகிறது என்ற விரக்தியில் பேசாமல் இருந்து விட்டான். ஆடு திருடு போனதை யாரிடமும் சொல்லவில்லை. ஊரில் பழக்கமான நண்பர்கள், மனைவி, பிள்ளைகளிடம் கூட மூச்சு விடவில்லை. சில நாட்கள் போனது. இவனை போலவே பக்கத்தில் வயல்களுக்கு நடுவில் தோட்ட வீடு கட்டி வசிக்கும் ஒரு விவசாயி இவனை தேடி வந்தான். சம்பிரதாய விசாரிப்புகளுக்கு பிறகு அவன், அப்புறம் உன் ஆடு ஒண்ணு திருடு போச்சே, திருடுனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா என்றான். அவனை ஏற இறங்க பார்த்த விவசாயி, போன நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்கல, இப்போ யாருன்னு தெரிஞ்சிடுச்சு என்றான். சில உண்மைகளை எப்போதும் மூடி வைக்க முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.